Hi friends, welcome to Tech Trends channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின் அலார்ம் சிஸ்டம். இதை வந்து ஒரு ரெயின் சென்சார் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த ரெயின் சென்சாரில் தண்ணி படும்போது நமக்கு ஒரு பஸர் சவுண்ட் வரும். அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லெட்ஸ் வாட்ச் தி வீடியோ. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு ஆர்டினோ போர்டு, அப்புறம் ஒரு ரெயின் சென்சார் மாடியூல், ஒரு பஸர், ஒரு எல்இடி, கனெக்டிங் கேபிள், அப்புறம் கனெக்டிங் ஒயர்ஸ். இப்போ நம்ம கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ரெயின் சென்சார் மாடியில் வந்து 4 பின் இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு 3 பின் தேவை. விசிசி, கிரவுண்டு, அப்போ ஏஓ. இதில் உள்ள விசிசி வந்து நம்ம ஆர்டினோ போர்டில் உள்ள 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணணும். கிரவுண்டை வந்து ஆர்டினோ கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இதில் இருக்கிற ரெயின் சென்சார் மாடியில் உள்ள ஏஓ பின்னை வந்து ஆர்டினோவில் ஏ1 ஒரு பின் இருக்கும், அது கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ஷனை பார்க்கலாம். இது ஏஓ. இப்போ இந்த ஏஓயை வந்து நான் இதில் உள்ள ஏஓ கூட கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து கிரவுண்டை வந்து ஆர்டினோ போர்டில் கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ரெயின் சென்சார் மாடியூலில் உள்ள விசிசி வந்து 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ இதுதான் இப்போ ரெயின் சென்சார் மாடியூலை வந்து நம்ம ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து எல்இடி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். எல்இடியில் ரெண்டு பாயிண்ட் உண்டு, பாசிட்டிவ் நெகட்டிவ். எல்இடியில் உள்ள நெகட்டிவ் வந்து நம்ம ஆர்டினோவில் உள்ள கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணணும். எல்இடியோட பாசிட்டிவ் வந்து ஆர்டினோ போர்டில் பின் நம்பர் 10 கூட கனெக்ட் பண்ணணும். இந்த பின் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த பின் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் பின்னை கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணுறேன். பாசிட்டிவ் பின்னை வந்து பின் நம்பர் 10 கூட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்இடியும் ரெயின் வாட்டர் மாடியூலையும் ஆர்டினோ கூட கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பஸரை வந்து நம்ம ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணணும். இந்த பஸர்லையும் 2 பின் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ். இதில் பிளாக் கலர் வந்து நெகட்டிவ், ரெட் கலர் வந்து பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் வந்து ஆர்டினோவில் இன்னொரு கிரவுண்ட் பின் இருக்கும், அது கூட கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் வந்து நான் இங்கே வந்து பின் நம்பர் 12 கனெக்ட் பண்ணுறேன். நேரமே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்த பின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை பொறுத்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் மாடிஃபை பண்ணணும். இதுதான் இதோட கனெக்ஷன். அடுத்தது நம்ம வந்து ஆர்டினோ போர்டை வந்து நம்ம லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை வந்து ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ஆரோ மார்க் தான் அப்லோட் பட்டன். இதை கிளிக் பண்ணால் நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகும். இதோட ப்ராக்ரஸ் வந்து இங்கே நமக்கு தெரியும் க்ரீன் கலரில். எரர் எதுவும் இல்லாமல் அப்லோட் ஆகிடுச்சுன்னா இங்கே டன் அப்லோடிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கும். அதே மாதிரி இங்கே சீரியல் டூல்ஸில் வந்து சீரியல் மாட்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து அவுட்புட்டை பார்த்துக்கலாம். நம்மளோட வேல்யூஸ் இங்கே தெரியும். இதோட சர்க்யூட் டயக்ராமும் அப்புறம் ப்ரோக்ராமும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற பஸரில் வந்து சவுண்டு வர்றது வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கிறது கவுண்டர் வேல்யூவை பொறுத்து. நீங்கள் ரொம்ப அதிகமான வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பஸரில் வந்து நீங்கள் தண்ணி விட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சவுண்டு வரும், பஸரில் அலாரம் வரும். நீங்கள் வந்து கவுண்ட் கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தண்ணி விட்ட உடனே சவுண்டு கேட்கும். அது நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் பொறுத்து.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டெக்டன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.